பெட்ரோல் விலை 150 ரூபா 200 ரூபா ஆயிரம்ட்டு உங்களுக்கு பீதியாக இருக்கா? கிலோமீட்டருக்கு வெறும் 20 பைசா தான் செலவு. அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இனி பெட்ரோல் பங்க் வாசல்லையே நீங்கள் நிற்க வேண்டாம். இதுக்கு மாற்றாக வந்திருக்கிறது தான் மின்சார வாகனம் அப்படின்னு சொல்லப்படுற இவி ஸ்கூட்டர். இல்லை, இந்த ஸ்கூட்டருக்கு கவர்மெண்ட் கூட சப்சிடி கொடுக்குது. சத்தமே வராத, சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத இந்த மாதிரி இவி வாகனத்தில் வந்து எது பெஸ்ட்டு, எது அதிக ரேஞ்சு கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது பாஸ்வாலா தமிழ் டெய்லி. நான் உங்கள் சுந்தரம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், இந்த உலகத்தில் இனிமே பெட்ரோல் டீசலே கிடைக்காம போனால் நம்மளுடைய பாடு என்ன ஆகுன்ட்டு. நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக வண்டியில் போக முடியாது. நம்ம பயன்படுத்துகிற வாகனங்களுக்கு முக்கியமான எரிபொருளே பெட்ரோல் டீசல் தான். இந்த மூணுக்குமே இப்போ வந்து தட்டுப்பாடு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதுக்கு காரணம் வந்து ஈரான் இஸ்ரேல் போர் தான். போர் என்னமோ நடக்கிறது அங்கே தான், ஆனால் நாம தான் இங்கே கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த போரால் கச்சா எண்ணெய் விநியோகம் எல்லாம் பாதிக்கப்படும் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை அந்த கச்சா எண்ணெய் விநியோகம் வந்து பாதிக்கப்பட்டா என்ன ஆகும் நீங்கள் நினைச்சு பாருங்க. உலக சந்தையில் பெட்ரோல் டீசல் விலை வந்து அதிரடியாக உயர்ந்துடும். அப்போ வந்து உலக அளவில் பல நாடுகளில் வந்து பெட்ரோல் டீசலை வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அதிகமாக உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நாடு அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. போர் வந்து தீவிரமாயிருச்சுன்னா உலக நாடுகள் முழுக்க பெட்ரோல் டீசல் விலை வந்து கண்ணா பின்னான்னு ஏறிடும். நம்ம நாடு அதுக்கு விதிவிலக்கு கிடையாது. நம்ம நாட்டிலேயே ஏற்கனவே வந்து பல நகரங்களில் 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. டீசலும் 90 ரூபாய்க்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்கு. இந்த எல்பிஜி சிலிண்டரோடைய விலை கூட இப்போ நடுத்தர குடும்பங்களுக்கு வந்து பெரிய சுமையாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் கேஸ் விலையெல்லாம் ஏறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து பொதுமக்கள் வந்து அன்றாட பயணங்களுக்கு இந்த பைக்கை இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்துறது அதிக செலவு தரக்கூடிய விஷயமா மாறிடுச்சு. சரி, இதை எப்படி மாற்றுறது, இந்த செலவுகளை எப்படி குறைக்கிறது அப்படின்னு பல பேர் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மாற்ற வந்திருக்கிறது தான் மின்சார வாகனம் அப்படின்னு சொல்லப்படுற எலக்ட்ரிக் கார், பைக், ஸ்கூட்டர். இந்த மின்சார வாகனம் சொல்லப்படுற இவி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எப்போவோ மார்க்கெட்டுக்கு விற்பனைக்கு வந்துருச்சு. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு விற்பனையில் ஜனங்க வந்து அதிகமாக பயன்படுத்தவும் இல்லை. அதுக்கு வந்து சில காரணங்கள் இருக்குது. அதாவது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த இவி கார், பைக்கில் வந்து நாம் லாங் டிரைவ் போக முடியாது. ஏன்னா இப்போ பெட்ரோல் வாங்கணும்னு வச்சிங்களேன், இப்போ நடுவில் எங்கேயாச்சும் பெட்ரோல் காலியாச்சுன்னா, எங்கேயாச்சும் பெட்ரோல் பங்க் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷத்தில் போட்டு வந்துடுவோம். இவி வெஹிக்கிளில் வந்து பேட்டரி தான் சார்ஜ் பண்ணும். பேட்டரி வந்து அவ்வளோ சீக்கிரம் சார்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு பல மணி நேரம் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி இவி சார்ஜிங் பாயிண்ட்டு இல்லைன்ட்டு ஒரு குறையாக இருக்குது. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இவி சார்ஜிங் பாயிண்ட்டை வந்து அதிகம் பண்ணுறதுக்கு வந்து பல நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வர்றாங்க. அதோட டெக்னாலஜி வந்து அதிகமாகிட்டதுனால சார்ஜிங் வேகமும் அதிகமாகிடுச்சு. முன்ன மாதிரி பல மணி நேரம்லாம் போட தேவையில்லைங்க. இப்போலாம் சீக்கிரமாக போட்டுடலாம். கவர்மெண்ட்டு இந்த வண்டியெல்லாம் வாங்குறதுக்கு பல சலுகைகள் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து பெட்ரோல் பைக்கில் வந்து போகணுன்னா 1 கிலோமீட்டருக்கு 2 ரூபாயிலேருந்து 3 ரூபா வரைக்கும் செலவாகும். ஆனால் இதே இவி வெஹிக்கிளில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 20 பைசா தான் செலவாகும். இது மூலிமா நீங்கள் மாதத்துக்கு 1000 கணக்கில் பணத்தை சேமிக்கலாம். சரிங்க, இப்போ நீங்கள் பெட்ரோல் வண்டியை வாங்குறீங்க, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, எது அதிக மைலேஜ் தரும் அப்படின்னு நீங்கள் பார்த்து வாங்குவீங்க. அதே மாதிரி இந்த இவி வெஹிக்கிள்ஸுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குங்க. நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் வாங்குறதுக்கு ஏராளமான கம்பெனிகள் இருக்குது. நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாடலில் பட்ஜெட்டில் கூட கிடைக்குதுங்க. பெட்ரோல் டீசல் வண்டிகளுக்கு வந்து நாம் வந்து மைலேஜ்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம மைலேஜ்னு சொல்ல மாட்டோம். இதுக்கு வந்து ரேஞ்சுன்னு தான் சொல்லுவோம். ஸோ ஒரு தாட்டி நம்ம பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டோம்னா நம்ம அது மூலிமா எத்தனை கிலோமீட்டர் போகலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அதைத்தான் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவில் வந்து நிறைய கம்பெனிகள் வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாமே நல்லா சேல்ஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதில் வந்து டாப் 3 எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் ஒன்று டிவிஎஸ் ஐக்யூப். இது இந்தியாவோட முன்னணி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் ஒன்று. இது 3 வேரியண்ட்டில் கிடைக்கிது. ஒன்று வந்து ஐக்யூப் 2.2 kWh. இதோட ஆரம்ப விலை வந்து 94,000 ரூபா. ஒரு தாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 75லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணம் செய்யலாம். இன்னொன்று வந்து ஐக்யூப் எஸ் 3.4 kWh. இதோட விலை வந்து 1.25 லேக்ஸ்லேருந்து 1.35 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா 145 கிலோமீட்டர் வரைக்கும் இதில் நீங்கள் பயணம் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஐக்யூப் எஸ்டி. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன 2 மாடலில் வந்து பேட்டரிகள் சின்னதாக இருக்கும். ஆனால் இதில் வந்து பெருசாக இருக்கும். ஒரு தாட்டி நீங்கள் சார்ஜ் பண்ணால் 200 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து பயணம் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, டிஜிட்டல் டிஸ்பிளே, நேவிகேஷன் வசதி கூட இதில் இருக்குது. இன்னொன்று வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா. இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்காகவே அளவெடுத்து செஞ்ச மாதிரியான வண்டி. இதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஆப்டிமா
ஆப்டிமாஸ் எக்ஸ். இது வந்து ரேட்டு வந்து 85,000 வரும். ரேஞ்சு வந்து 85 கிலோமீட்டர். அதாவது நீங்கள் ஒரு தாட்டி சார்ஜ் பண்ணால் 85 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் பயணம் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஆப்டிமாஸ் எக்ஸ் டூயல் பேட்டரி. இதனோட விலை வந்து சுமார் 95,000. இதனோட ரேஞ்சு 120 கிலோமீட்டர். இது வெயிட்லெஸ் மற்றும் சிம்பிளாக டிசைன் இருக்கிறது இதனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இன்னொன்று வந்து பஜாஜ் சேத்தக். பஜாஜ் நிறுவனத்தினுடைய இந்த ஸ்கூட்டர் வந்து ஸ்ட்ராங்கான மெட்டல் பாடிக்காகவே இது ஃபேமஸ் ஆனது. இதில் வந்து அர்பன்ஸ் அண்ட் ப்ரீமியம்னு ஒரு மாடலில் வந்து விட்டுருக்காங்க. இதனுடைய ரேட்டு வந்து 95,000 1,15,000 வரைக்கும் இருக்குது. இதுவும் வந்து நீங்கள் ஒரு தடவை பேட்டரி சார்ஜ் பண்ணிங்கன்னா 90 கிலோமீட்டர்லேருந்து 110 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரேஞ்சு கொடுக்கும். இதனுடைய குவாலிட்டியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனி மரியாதையை கொடுக்கும். இதுவும் இல்லாமல் இன்னும் சில மாடல்கள்லாம் இருக்குது. ஆம்பியர், மேக்னஸ். இதனுடைய விலை வந்து 90,000 95,000 வரைக்கும் இருக்குது. இது சௌகரியமான சீட்டு மற்றும் இட வசதி இருக்கிற வண்டி இது. அடுத்து இன்னொன்று வந்து பவுன்ஸ் இன்ஃபினிட்டி E1. இதனுடைய விலை வந்து இப்போதைக்கு மார்க்கெட் ரேட்டு வந்து 89,000. இதில் வந்து பேட்டரி ஸ்வாப்பிங் வசதி இருக்குது. அதாவது மற்ற வண்டியில எல்லாம் நீங்கள் வந்து பேட்டரியை வந்து தனியாக எடுக்க முடியாது. நீங்கள் வண்டியை நிறுத்தி அதிலேயே தான் சார்ஜிங் போட வேண்டியிருக்கும். ஆனால் இதில் அப்படி இல்லை. உங்களுக்கு வந்து சார்ஜ் வந்து இதில் தீர்ந்து போச்சுன்னா பேட்டரி கழட்டிட்டு வேறு சார்ஜ் இருக்கிற பேட்டரிகளை மாற்றிக்கலாம். சார்ஜ் இருக்க ஒரு பேட்டரியை வந்து வண்டியில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸ்ட்ரா பேட்டரி இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் சார்ஜிங் தனியாக போட்டு வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வண்டியில் இருக்கிற அந்த பேட்டரி வந்து சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா இந்த பேட்டரி மாற்றி சார்ஜ் போட்டிருக்கிற இன்னொரு பேட்டரி வந்து இதில் மாற்றி நம்ம வண்டியை ஓட்டிக்கலாம். இதுதான் பேட்டரி ஸ்வாப்பிங் வசதின்னு சொல்கிறது. இந்த வண்டியெல்லாம் வாங்குறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு மானியம் எல்லாம் தருது. அதாவது 5,000 10,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கிடைக்குது. இந்த மானியம் எல்லாம் நீங்கள் வாங்குற வண்டியோட விலையிலிருந்து மைனஸ் ஆகிறதுனால இந்த மாதிரி வண்டி வாங்குறவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் இதனால் கிடைக்கிது. அதே மாதிரி இந்த EV வண்டியெல்லாம் வாங்குறப்ப நீங்கள் சில விஷயங்களை கவனித்து தான் ஆகணும். அது என்னென்னா, இந்த பேட்டரியோட வாரண்டி, உங்கள் ஊரில் வந்து வண்டிக்கான சர்வீஸ் சென்டர் இருக்கா, இதனோட உண்மையான ரேஞ்ச் என்ன, அதாவது மைலேஜ் என்ன, அப்புறம் இந்த பேட்டரி வந்து எவ்வளோ நேரத்தில் சார்ஜ் ஆகும், இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த பெட்ரோல் விலையெல்லாம் அதிகமாகிட்டு வர இந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, வியாபாரிகளுக்கு, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாகனமெல்லாம் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது மூலிமா நீங்கள் வந்து மாதத்துக்கு வந்து ஆயிரக்கணக்கில் பணத்தை சேமிக்கலாம். உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கம்மியாகும். அதாவது சவுண்டு இல்லாமல் புகை இல்லாமல் போகிறதுனால சுற்றுச்சூழலில் கூட பாதிப்பை ஏற்படுத்தாது. பொல்யூஷன் வந்து நல்லா கண்ட்ரோல் ஆகும். டிவிஎஸ் ஐக்யூப்பில் வந்து சில டெக்னாலஜிஸ் எல்லாம் இருக்குது. ஸ்மார்ட் கனெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற வசதியெல்லாம் இருக்குது. அதாவது உங்கள் ஃபோனை வந்து இந்த வண்டியோட நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோனில் கால் வந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேவில் தெரியும். SMS வந்துச்சுன்னா அந்த டிஸ்பிளேவில் தெரியும். முக்கியமாக நான் சொன்ன எல்லா வசதியுமே வந்து டச் ஸ்க்ரீன் மோடில் இருக்குது. அந்த வண்டியோட டிக்கி இருக்குது இல்லையா, அது வந்து 32 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிறது. போர்ட்டபிள் சார்ஜர் வசதி இருக்குது. அதோட வந்து 2.2 கிலோவாட் தான் கரண்ட் வந்து தேவைப்படும் ஒரு ஃபுல் சார்ஜுக்கு. 2.5 மணி நேரத்தில் வந்து உங்கள் பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுற CBS டிஸ்க் பிரேக் வசதி இருக்குது. அதாவது உங்கள் வண்டி யாராவது திருடத்துக்கு முயற்சி பண்ணால் உங்களுக்கு இது வந்து அலாரம் அடித்து காமிச்சு கொடுக்கும். அதாவது தெப்ட் அலாரம் வசதி இருக்குது. நீங்கள் இல்லாத சமயத்தில் வண்டிக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆனால் கூட உங்களுக்கு வந்து எமர்ஜென்சியாக தெரிவிக்கிற வசதி கூட இருக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து 20-30 கிலோமீட்டர் தான் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2.2 kWh வண்டி தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து நல்ல ரேஞ்ச் வேணும், நல்லா ப்ரீமியம் அம்சங்கள் வேணும் அப்படின்னா iQube S வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு சார்ஜ் பண்ணாமல் ஒரு லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ST 5.1 kWh வண்டி பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து 3-4 வண்டி மாடலு, அதனுடைய அம்சங்கள், ஸ்பெஷலு எல்லாமே நான் சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு எந்த வண்டி பெஸ்ட்டுன்னு தோணுதோ அதை நீங்கள் வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் டீசல் விலை வந்து எந்த அளவுக்கு ஜாஸ்தியாகும்னு சொல்ல முடியாது. வருங்காலத்தில் இனிமேல் வந்து உங்களுக்கு கை கொடுக்க போகிறது இந்த மாதிரி EV வெஹிக்கிள் தான். அதனால் இப்போ இருந்தால் நீங்கள் வந்து இந்த EV வெஹிக்கிளுக்கு மாறுங்க. உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துங்க, சுற்றுச்சூழலையும் காப்பாற்றுங்க. சரி, இது வரைக்கும் நான் EV வெஹிக்கிளை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் வந்து பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு எதனாச்சும் தகவல் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து வீடியோ வந்து போகிறதுக்கு தயாராக இருக்கும். இனி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்குயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.